நம்ம இந்த வீடியோவில் எப்படி முட்டைங்களை மிஷினில் லோட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் மிஷினில் வைக்கணும். வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனா இது மாதிரி டெட்டாயில் நம்ம கழுவிட்டு நீங்கள் எக்கெல்லாம் வச்சிங்கன்னா, ஏன்னா அதிலலாம் உங்களுக்கு எச்சம் இருக்கும். கோழியோட இது காடை முட்டையோட பார்த்திங்கன்னா எச்சம்லாம் இருக்கும். இது மாதிரி தான் கோழி முட்டையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு டெட்டால் தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் அழகாக தொடச்சி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் கலெக்ட் பண்ணி நீங்கள் மிஷினில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இதிலெல்லாம் பாக்டீரியாலாம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா மிதக்கிற முட்டைங்களாம் வைக்கக்கூடாது. இப்போ தண்ணியில் போட்டோன்னே உங்களுக்கு மிதக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்கு மிதக்குது. இந்த எக்கெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் உயிர்த்தன்மை இல்லாத முட்டைங்க. இந்த எக்கெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் சாப்பாடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுமாதிரி முட்டையில் எதுவும் கிராக் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு வைங்க. கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, வாத்து, வான்கோழி, காடை எந்த முட்டையாக இருந்தாலும் இதெல்லாம் இப்போ வைக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பாடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அடியில் போயிடணும். இது மாதிரி மேலே மிதக்கிறதோ எழுந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ தரையில் வச்சு அப்படி ஃப்ளாட்டாக இருக்குமோ அந்த டைப்பில் தான் நீங்கள் முட்டை வைக்கணும். அது மாதிரி இடையில போட்டு நீங்கள் எடுத்து வச்சிட வேண்டியதான். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம மிஷினில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்கிறனால நம்ம ஒரு ட்ரையில் பார்த்திங்கன்னா 95 முட்டை பிடிக்கும். ஒரு ரேக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 285 முட்டை பிடிக்கும். அது 200 முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர். ஓகேங்களா? இந்த மிஷின் தான் தான் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ஹேட்ச் பண்ண போகிறோம். கடை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கோம். கடை நம்ம இங்கே உள்ள லோக்கல் ஹரி மார்க்கெட்டை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அது மிஷின் ஆன் பண்ணியாச்சு. இது ஒரு 200 முட்டை கோழி முட்டை வைக்கிற மாதிரி உள்ள மிஷினு. 200 முட்டை கோழி முட்டை வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 570 காடை முட்டை வச்சுக்கலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷினை இந்த பிரேக்கரை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே போகும். நீங்கள் இது மாதிரி சென்ட்ரு பொசிஷனில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரேயாக தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை ட்ரே இது கோழி முட்டைக்குள்ள ட்ரே, காடை முட்டையை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். அந்த ட்ரே வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி மிஷினை எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹீட்ரு இருக்கும். ஹீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டோரை சடனாக க்ளோஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகிடும். அதனால் மிஷினை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் லோட் பண்ணுறாங்க லோட் பண்ணலாம். இது மாதிரி ட்ரேயில் நீங்கள் எடுத்து நீங்கள் காடை முட்டையை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் காடை முட்டையை வச்சுக்கலாம். இந்த ட்ரேயை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். கோழி முட்டைக்குன்னா அந்த ட்ரே வச்சுக்க வேண்டியதான். நம்ம அந்த காடை முட்டையை எடுத்து நம்ம மிஷினில் மேலே லோட் பண்ணிட வேண்டியதான். ஒரு ட்ரேயாக பொறுமையாக நம்ம மிஷினில் லோட் பண்ணி வச்சிடலாம். மொத்தம் ஒரு ரேக்குக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ரேக் இருக்குது. இல்லை 285 முட்டை பிடிக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கனால இப்போ தான் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நம்ம இப்படி ஸ்பேஸ் விட்டு நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ட்ரேக்கு பார்த்திங்கன்னா 95 முட்டை, மொத்தம் 3 ட்ரே இதில் பிடிக்கும். மொத்தம் 285 முட்டை வைக்கலாம். இப்போ மிஷினில் வச்சாச்சு. நீங்கள் மிஷினை இப்போ ஆன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுடலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் 15 நாள் கழித்து நீங்கள் காடை முட்டை எடுத்து கீழே எடுத்து ஹேச்சிங்க்கு வச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு 18 நாள் தான் ஹேச்சிங் டைம். மொத்தமாக உங்களுக்கு 15 நாளில் எடுத்து கீழே வச்சிடணும். கோழிக்குனா 18 நாள் கழித்து கீழே எடுத்து வச்சிடணும். வச்சாச்சு. நீங்கள் இதை சென்ட்ரு பொசிஷனில் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த அப்பரை அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ரண்ட் சைடோ இல்லை பேக் சைடோ நீங்கள் சாய்ச்சி வச்சிடலாம். 45 டிகிரி அதுவாக டில்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம லோட் பண்ணியாச்சு. இப்போ எக்கு இந்த மாதிரி சாய்ச்சி வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மலாக டில் பண்ணி சென்ட்ரு பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் முட்டையை லோட் பண்ணிவிட்டு வச்சாலும் அதுவாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதுவாக ஆட்டோமேட்டிக்காக திரும்பிக்கும். அது பிரச்சனை இல்லை. அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேச்சிங் ட்ரே ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ஹேச்சிங் ட்ரே நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது. நம்மளுக்கு 15 நாள் கழிச்சு தான் ஹேச்சிங் ட்ரே. அந்த ட்ரேயை நம்ம இப்போ வெளியில் எடுத்தாச்சு. ஓகேங்களா? அது மிஸ்டி மேக்கர் கனெக்ஷனோட உள்ள மிஷினு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? உங்களுக்கு ஈரப்பதம் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ் பண்ணுறதுல எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும். காடையை வச்சுருந்தோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா இப்போ ஹேச்சிங்க்கு வந்துருச்சு. இன்னோட பார்த்திங்கன்னா 15 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஹேச்சிங் ட்ரேயில் எடுத்து எக்கை எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ட்ரே பார்த்திங்கன்னா பேக் சைடில் சாஞ்சிருக்கு. அதை நம்ம ஃப்ரண்ட் சைட் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறது. உங்களுக்கு ட்ரே இந்த பக்கத்து திரும்பும்.
இப்போ உங்களுக்கு ட்ரே இந்த பக்கத்து திரும்பிடுச்சு. இப்போ நம்ம இதை ஹேச்சிங் ட்ரேயில் மாற்றணும். இப்போ நம்ம மிஷினை ஆஃப் பண்ணிக்கலாம், ஏன்னா அது பாட்டு ஹீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த ட்ரேயில் தான் நம்ம முட்டையை இப்போ லோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம நியூஸ் பேப்பரே வச்சுக்கலாம், உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிஷினை நம்ம நியூஸ் பேப்பர் வச்சுட்டு வச்சோன்னா அந்த ஹோல் சொல்லியே சப்போஸ் அந்த கோழி குஞ்சு பொரிச்சப்போ உங்களுக்கு எச்சம்லாம் கீழே போயிடும். அந்த ட்ரேயில் உங்களுக்கு பேப்பரில் இது பண்ணிக்கும், ஈஸியாக தான் மடித்து எடுத்து கீழே போட்டுக்கலாம். அதனால தான் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு பண்ணிக்கலாம். இந்த ட்ரேயில் ஒரு நம்ம மேட்டை எப்போதும் நம்ம ஹேச்சிங்க்கு யூஸ் பண்ணுறது, இதுவும் ட்ரேயும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு டவல் விரிச்சிட்டோம்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு கால் இந்த இழுக்கிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்காது. இது மாதிரி ஒரு காட்டன் துணி விரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம அந்த கால் விரிஞ்சிட்டு போகிறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. இதில் மொத்தம் நம்ம 2 பேட்ச் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 95 முட்டை, இந்த பக்கத்து 95 முட்டை. இப்போ நம்ம இந்த பக்கத்து உள்ள 95 முட்டை தான் இப்போ ஹேச்சிங்க்கு வந்திருக்கு. அதை மட்டும் நம்ம எடுத்து இப்போ லோட் பண்ணிடலாம். நான் ஏன் நம்ம 15 நாள் கழிச்சு எடுக்கிறோன்னா, ஏன்னா அது பொரிக்கிறதுக்கு வந்துருச்சு. மொத்தமாக காடைக்கு பார்த்திங்கன்னா 18 நாள். 18 நாள் முடிஞ்சோடனையும் நம்ம எடுத்து இதை ஹேச்சிங்க்கு மாற்றணும். அப்படி மேலே விட்டோம்னா உங்களுக்கு ஒரு சைடு மூக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணும், பேக் சைடு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு முட்டை பார்த்திங்கன்னா எதனா ஒரு சைடு மூக்கு போட ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு இப்படி சாயும், பேக் சைடு இப்படி சாயும் போது மூக்கு போடுற பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் சிக்கு உள்ளே இருக்கே இறந்து போகும். அதனால தான் நம்ம ஹேச்சிங் ட்ரையில் எடுத்து வைக்கிறோம். அது மாதிரி கோழிக்கு பார்த்திங்கன்னா 25 மொத்தமாக 21 நாள் நம்ம 18 நாள் முடிஞ்சோனையும் கீழே எடுத்து வச்சிடணும். காடைக்கு 15 நாள் முடிஞ்சோனையும் எடுத்து கீழே வச்சிடணும். இப்படி நம்ம எல்லா முட்டையும் எடுத்து நம்ம லோட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் உள்ள ட்ரேயில் எல்லா முட்டையும் எடுத்து நம்ம இப்போ ஹேச்சிங் பேஸ்கெட்டில் அடுக்கியாச்சு. நம்ம மிஷினை ஆன் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ட்ரேயை நம்ம பேக் சைடு சாய்ச்சிடலாம். ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சாஞ்சிக்கும். இது நம்ம மேனுவலாக பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திரும்பிக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு இந்த இதில் எக்கில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பார்த்திங்கன்னா மூக்கு போட்டிருந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மூக்கு போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கே ஹேட்ச் ஆகிரும். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஒரு 2 டேஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி தான் 15 நாள் ஆகுது, ஆனால் ஒரு முட்டை இன்றைக்கே பார்த்திங்கன்னா மூக்கு போட்டுருச்சு. எக்கு நேற்று எடுத்து ஹேச்சிங் கீழே வச்சுருந்தோம், அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 17ஆவது நாள். காடை முட்டை நம்ம கீழே எடுத்து நேற்று ஹேச்சிங் வச்சது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 நைட்லேருந்து பொறிக்க ஆரம்பிச்சிது. பார்த்திங்கன்னா 6 பொறிச்சு நம்ம கீழே, ஏன்னா அந்த முட்டையில் போய்ட்டு அதை கொத்துது அப்படின்ற டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நம்ம இங்கிட்டு அட்டை வச்சு தடுத்து நம்ம இங்கிட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு சிக்கு வெளியில் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ தான் ஒரு சிக்கு இப்போ தான் ஹேட்ச் ஆகி வெளில வந்திருக்கு ஓட்டோட. அது மாதிரி பொறிக்க நம்ம ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும்.
நம்ம பொரிச்ச ஓட்டெலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால் நான் பொறிக்க எல்லாத்தையும் ஓட்டெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் இப்போ ஹேட்ச் ஆகிறதுக்காண்டி இருக்குது. எல்லாமே மூக்கு போட்டிருக்கு. அப்படியே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே ஹேட்ச் ஆகி முடிஞ்சிடும். நம்ம ஹேட்ச் இங்கிட்ட தடுத்துருக்கோம். அது மற்ற முட்டைங்களை போய்ட்டு அது மேலே ஏறி விழுகிறது அது மாதிரி பண்ணுது. அதனால் நம்ம தனியாக இது பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு எல்லா முட்டையுமே ஹேட்ச் ஆகிக்கும். ஏன்னா அடுத்து போய்ட்டு மூக்கு போட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு தள்ளி விட்டுறது. அதனால் நம்ம இதெல்லாம் இப்போ இதாகிட்டுருக்கு. ஓகே, அடுத்து நம்ம நைட்டு போல் பார்க்கலாம் எவ்வளோ சிக்கு மொத்தமாக பொரிச்சிருக்குன்ட்டு. இன்றைக்கி 17வது நாள், நம்ம நாளைக்கு வரைக்கும் பார்க்கலாம். மொத்தம் 18 நாள் கடைக்கு. டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால இப்போ அலாரம் அடிக்குது. ஓகே, நம்ம நைட் போல் பார்க்கலாம். இந்த சிக்கன் எடுத்து இங்கே மாற்றிடுவோம். நம்ம நைட் டைம் ஆகிடுச்சு. இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 85 சிக்கு உங்களுக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. 95 முட்டையில் உங்களுக்கு 85 சிக்கு ஹேட்ச் ஆகி நம்ம இப்போ ப்ரூடிங் செட்டப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் இப்போ நம்ம சிக்ஸை அதில் விட்டாச்சு. சரிங்களா? இது வரைக்கும் இப்போ 85 குஞ்சு பொரிச்சிருக்கு. ஒரு 15 முட்டை இருக்குது. அது பொரிக்குதா என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பொரிச்ச சிக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ப்ரூடிங் செட்டப்புக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி ப்ரூடிங் செட்டப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது மாதிரி நியூஸ் பேப்பரை விரித்து நீங்கள் வச்சிங்கன்னா நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்கரை தண்ணி மட்டும் வச்சா போதும். தீவனம் எதுவும் வைக்க தேவையில்லை. நாள் மட்டும் நீங்கள் மறுநாள் செகண்ட் டேலேருந்து நீங்கள் தீவனம் வச்சுக்கலாம். நம்ம காடை முட்டை அடை வச்சுருந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருப்போம். அது எல்லாமே ஹேட்ச் ஆகி முடித்து நம்ம இது மாதிரி ட்ரையெல்லாம் நம்ம வெளியில் எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா இதெல்லாம் இப்போ வாஷ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு ஹேட்சிங்க்கு நாங்கள் இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருக்குது. ஓகேங்களா? இப்படி நம்ம பேட்சாக தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி பொரிச்ச முட்டைங்கள்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பேட்சு முட்டை இப்போ அடுத்த இது பார்த்திங்கன்னா நாளைக்கு ஹேட்சிங்க்கு ரெடி ஆயிரும். நம்ம எடுத்து கீழே வச்சுருவோம். அடுத்து மேலே நம்ம ஒரு 100 முட்டை லோட் பண்ணிடுவோம் அடுத்து நெக்ஸ்ட் பேட்சுக்கு. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ரொட்டேஷனாக நம்ம வாரம் நம்ம இங்கே உள்ள கறி மார்க்கெட்டுக்கு நம்ம 50 கடையாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹேட்சிங் பேஸ்கெட்லாம் நல்லா க்ளீன் பண்ணி டெட்டாயில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் டெட்டாயில் போட்டு கழுவிட்டு நீங்கள் எவ்வளோக்கு மிஷினை க்ளீனாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு இருக்கும். எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி இது மாதிரி நீட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். இது வாட்டர் ப்ளேவுட் தான். ஈஸியாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி இது மாதிரி வச்சுக்கலாம் நீட்டாக எவ்வளோக்கு நீட்டாக. இது பார்த்திங்கன்னா நான் இதோட 3 பேட்ச் நான் இதோட எடுத்துட்டேன். 3 பேட்சுக்கு நல்லா அழகாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். டோர் ஓப்பன் பண்ணியிருந்தனால இப்போ அலாரம் அடிக்குது. இது மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நான் டெட்டாயில் போட்டு ஒரு ஹேட்சிங் முடிஞ்சோடனே நான் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த டவலு எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். இந்த டவல் விரிக்காம போட்டிங்கன்னா இந்த கீழே தான் உங்களுக்கு அது காடை போடுற எச்சம்லாம் இந்த சிக்ஸு போடுற எச்சம்லாம் இதில் தான் படும். ஓகேங்களா? அதனால தான் நான் இது கடியில் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரே வச்சு ஹேட்சிங்க்கு நான் வச்சிடுறது. இந்த மாதிரி தான் நம்ம ஹேட்சிங்க்கு எடுத்து இதில் முட்டையை எடுத்து நீங்கள் லோட் பண்ணிவிட்டு அடுத்து இது பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா? இது ஹேட்சிங்க்கு வந்துடும். இது மாதிரி பேட்சாக நம்ம லோட் பண்ணி காடை சிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். காடை சிக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. காடை முட்டையும் வேண்டுறவங்க வாங்கிக்கலாம். சிக்ஸு வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம காடை முட்டையும் அது மாதிரி தான் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் அமுச்சு வச்சுருவோம். நம்மக்கிட்ட மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா டைப்லேயும் அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட 60 முட்டையில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5000 முட்டை வரைக்கும் நம்மக்கிட்ட மிஷினு மாடல் இருக்குது. உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுதான் மிஷினை நீங்கள் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறீங்களோ அது மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் காடை முட்டைங்க இப்போ லோட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட உள்ள பேர்ட்ஸ் எக்கு, ஸ்மால் கண்ணூரோட எக்கு நம்ம இப்போ இதை லோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கரு பிடிச்சிருக்கு. இன்னொரு இது ஒரு 10 நாளில் இது உங்களுக்கு ஹேட்ச் ஆகும். டெஸ்டிங்காண்டி பேர்ட்ஸ் எக்கு பொறிக்குதா அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்காண்டி நான் டெஸ்டிங்காண்டி ஒரு 4 எக்கு வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட பேர்ட்ஸு இருக்குது. இதுக்கு பின்னாடி செட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 10 நாள் கழித்து பார்த்தா தெரியும் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு. பேர்ட்ஸ் எக்கெல்லாம் பொறிக்குதா அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி டெஸ்டிங்காண்டி நான் வச்சுருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பொரிச்ச காடை சிக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரூடிங் செட்டப்பில் நம்ம எனக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரூடிங் செட்டப்பு ஒரு 200 சிக்கு இதில் விட்டு வளர்க்குற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரூடிங். ஓகேங்களா, உங்களுக்கு லைட்டு கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி. ஏன்னா எனி டைம் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு தான் இதாகும். அதனால் 37.7 வந்தோடனையும் உங்களுக்கு லைட் ஆஃப் ஆகிரும். இந்த டெம்பரேச்சரில் ஒரு 5 பாயிண்ட்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் பல்பு போட்டு இந்த டைப்லலாம் ப்ரூடிங் போட்டிருப்பாங்க. இந்த டைப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எனி டைம் பல்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, எனி டைம் எரிஞ்சுன்னா கரண்ட் பில்லு கூட தான் போயிட்டுருக்கும். அதனால் நான் இதில் ஒரு கண்ட்ரோல் மாதிரி செட் பண்ணி நான் ப்ரூடிங் செட்டப்பு இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஏர் உள்ளே போகிறதுக்காண்டி முன்னாடியே ஹோல்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த ட்ரேயும் ரிமூவ் பண்ணி எடுத்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எச்சம்லாம் இதில் வந்து கலெக்ட் ஆகிக்கும் கீழே. ஏன்னா இதில் வலை தான் அடித்து இது பண்ணால் ஈஸியாக அந்த ட்ரேயை இழுத்துக்கிற மாதிரி டைப்பில் நான் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ டெம்பரேச்சர் அதுவும் மெயின்டைன் ஆகிக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கும் அடியாகாது, நல்லா ஆக்டிவாகவே இருக்கும் சிக்ஸ்லாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணனால உங்களுக்கு லைட்லாம் ஆனாச்சு. உங்களுக்கு காடை சிக்கெலாம் நல்லா ஆக்டிவாகவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 85 சிக்கு இதில் இப்போதைக்கு இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா முட்டை விட நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம இன்குபேட்டரில் லோட் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா தாய் கடை. ஓகேங்களா, ஒரு 100 கடை வச்சு நம்ம ரெடி பண்ணி இதில் முட்டை விட நம்ம அங்கே தூக்கி லோட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நாள் கழிச்சு ப்ரூடிங் 7 நாள் போட்டிருப்போம். ஒரு 10ஆம் நாள் பார்த்திங்கன்னா செட்டப் இதுக்கு மாறிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் ஆன காடை குஞ்சுங்க. இதுவும் நம்ம மிஷினில் பொறிச்சது தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 90 சிக்ஸ் இருக்குது. இது மாதிரி நம்ம பேட்சாக எடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஆனால் ப்ரூடிங் அது மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு சிக்கு எதுவுமே அடியாகாது. இது ஒரு 15 நாள் ஆன கடை, நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கு இங்கே வரும்போது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு அடுத்து ரெடி ஆகிரும். இந்த கூண்டில் போட்டு நம்ம அடுத்து நம்ம 28 நாளில் நம்ம சேல்ஸுக்கு கொடுத்துருவோம். இப்படி தான் நம்ம ரொட்டேஷனாக நம்ம கடை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு, இந்த ஸ்மால் கண்ணூர் உங்களை இப்போ வீடியோ சொன்னேன்ல, அந்த எக்கெல்லாம் இப்போ நம்ம மிஷினில் வச்சுருக்கோம். எப்படி பொறிக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே இப்போ எக்கு வச்சு அடையில் இருக்குது. இது வந்து ஒரு 4 பேரட் எக் மட்டும் அதில் எடுத்து வச்சு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அதனால் லைட்டு கட் ஆஃப் ஆகிடுச்சு. இது மாதிரி லைட் ஆட்டோமேட்டிக் பட்டன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெபிளைசரு ஒன்று வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. சப்போஸ் கரண்ட்டு கூட வந்தாலும் இது கரெக்டாக உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால் ஸ்டெபிளைசரு நம்ம எல்லா மிஷினுக்குமே போட சொல்லிக்கிறது. லோ வோல்டேஜில் வந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். கண்ட்ரோலரு உங்களுக்கு அடியாகாது, சீக்கிரத்தில் எந்த ஃபால்ட்டும் வராது. அதனால தான் நம்ம எல்லா மிஷினுக்குமே ஸ்டெபிளைசரு போட சொல்லிடுறது. அது மாதிரி வாட்ரு பார்த்திங்கன்னா மினரல் வாட்ரு, நீங்கள் ப்யூரிஃபை வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மிஸ்ட் மேக்கரு. ஏன்னா ஃபாகர் டைப்பில் தான் நம்ம கொடுத்துருப்போம். இன்னும் பார்த்திங்கன்னா ஃபாகர் உங்களுக்கு ஓடிட்டுருக்க தெரியும். அந்த மிஸ்டெல்லாம் உங்களுக்கு அழகாக வரும், சீக்கிரத்தில் ஃபால்ட் ஆகாது. நீட் அண்ட் க்ளீனாக நீங்கள் மிஷினை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துருக்கும். நீங்கள் அதிலே போட்டு க்ளீன் பண்ணாமல் இது பண்ணியிருந்தேன்னா வர ரிசல்ட்டு உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். மிஷினை இப்படி தான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி எக் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், எப்படி எக் வைக்கணும் அப்படின்ற டீட்டெயிலில் வாஷ் பண்ணிட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி எக் வைக்கிறதுலேருந்து உங்களுக்கு ஹேட்ச் ஆகிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன். வேறு டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட 30 முட்டையிலேருந்து 5000 முட்டைகள் ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி அதர் பிராண்டு கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம மிஷினை கொடுத்துருக்கோம். வேண்டுறவங்க நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம கஸ்டமர் நம்பரே தந்துடுவோம். நீங்கள் நேர்லேயும் போய் மிஷின் பார்த்துக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம மிஷினு இருக்குது. ஓகேங்களா,
எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம மிஷினை கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன தான் வீடியோவில் பார்க்கணும், நீங்கள் நேர்லேயும் போய் பார்த்துக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மிஷின் இருக்குது நம்மளுடைய மிஷின். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.